வணக்கம். சலாம் சத்து மலேசியா தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. நான் சந்திரகலா ஐயப்பன். கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள இந்து ஆலயங்களை அரசாங்கம் ஒருபோதும் உடைக்காது என மாய்கா உதவித் தலைவர் டாக்டர் எம் சரவணன் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளார். ஓர் ஆலயத்தை உடைக்காமல் அதனை வேறு இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கையை மட்டுமே அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதை இந்தியர்கள் தெரிந்து வைத்திருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். ஓர் இடத்தில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிக்காக அந்த இடத்தில் உள்ள ஆலயம் வேறு இடத்துக்கு மாற்றப்படும் என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளதாக கூட்டரசு பிரதேச நகர்ப்புற நல்வாழ்வு துணை அமைச்சருமான டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார். கடந்த காலங்களில் நிலங்கள் மேம்பாட்டு திட்டம் வரும்பொழுது தற்காலிகமாக கொடுத்தார்கள். பிறகு அங்கே மேம்பாடு வரும்போது இந்து ஆலயங்கள் பந்தாடப்பட்டது. இப்பொழுது அந்த நிலைமை மாறி மேம்பாட்டு திட்டம் வரும்பொழுது, அதுவும் சமூகத்திற்கு நன்மை அளிக்கின்ற மேம்பாட்டு திட்டங்கள் வரும்பொழுது அந்த இடத்திற்கு மாற்று நிலங்களை வழங்கி அந்த நிலங்களை நிரந்தரமாக வழங்கியிருக்கின்றார்கள். பொருளாதார உதவி கொடுத்திருக்கின்றார்கள். ஆலயங்களில் கடந்த காலங்களில் பூசாரிகள் தங்குவதற்கு அரசாங்கம் வீடு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. இப்பொழுது ஒரு பூசாரி என்ற நிலைமை தாண்டி 3 பேர் தங்குவதற்குரிய வீடுகளையும் அரசாங்கம் வழங்கியிருக்கின்றார்கள். ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் மாற்று இடத்தை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அதோடு 2 லட்சம் ரிங்கிட் நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தலைநகர் பிரிக்பிஸில் மலேசிய பணி ஓய்வு பெற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர் நலனபிவிருத்தி ஒருங்கிணைப்பு பேரவையின் 1ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து டாக்டர் எம் சரவணன் உரையாற்றினார். பேருந்து ஓட்டுநர்களை பணிக்கு அமர்த்தும் முறையையும் மனிதவள நிர்வாக முறையையும் போக்குவரத்து தொழில்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டார். மனிதவள நிர்வாக பிரச்சினைக்கு எளிதாக தீர்வு காண அந்நிய நாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போக்கு முதலாளிமார்களிடையே அதிகரித்து வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரச்சினைக்கு எளிதாக தீர்வு காண அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போக்கை முதலாளிமார்கள் முதலில் கைவிட வேண்டும். மாறாக நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதவள நிர்வாகத்தை நவீனமாக்குவது குறித்து அவர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என அறிக்கை ஒன்றின் வாயிலாக டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டார். பேருந்து ஓட்டுநர்கள் பற்றாக்குறை பிரச்சினையை களையவும் மெத்தன போக்குடைய ஓட்டுநர்களை உடனடியாக வேலையில் இருந்து நீக்குவதற்கு ஏதுவாகவும் அந்நிய தொழிலாளர்களை பேருந்து ஓட்டுநர்களாக வேலைக்கு அமர்த்தும் அனுமதி விரைவு பேருந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கன்சோர்டியம் டிரான்ஸ்நேஷனல் நிறுவனம் பரிந்துரை செய்திருந்தது. அவ்விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த டாக்டர் எஸ் சுப்பிரமணியம், போக்குவரத்து துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு ஓட்டுநர்கள் மட்டுமே காரணம் என கூறுவது முறையல்ல. மாறாக வாகன ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிற்சிகள், சலுகைகள் குறித்தும் போக்குவரத்து தொழில்துறையினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றுவதையும் அவ்வப்போது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் பெனாங் பிரிட்ஜ் நிறுவனம் பினாங்கு பாலத்தின் நுழைவாயிலில் மிகப்பெரிய ஜாலோர் கமிலாங் கொடியை பறக்கவிட்டுள்ளது. சுதந்திர மாதத்தில் தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்காக அந்நிறுவனம் பறக்கவிட்டுள்ள ஜாலோர் கமிலாங் கொடிதான் அம்மாநிலத்தின் மிகப்பெரிய கொடியாக திகழ்கிறது. பினாங்கு பாலத்தின் நுழைவாயிலில் மலேசியர்களின் சுதந்திர உணர்வின் பிரதிபலிப்பாய் 30 அடி அங்குலம் 15 அடி நீளம் கொண்ட இந்த ஜாலோர் கமிலாங் கொடி பறக்கிறது. இதனைத் தவிர்த்து பினாங்கு பாலத்தின் நெடுகிலும் சுமார் 400 கொடிகள் பொருத்தப்படவிருப்பதாக பினாங் பிரிட்ஜ் நிறுவனத்தின் துணை அதிகாரி அஸ்னோர் அலி தெரிவித்தார். மேலும் பினாங்கு சாலை கட்டண சாவடியிலும் 50 அடி அங்குலம் 4 அடி நீளம் கொண்ட கொடி பொருத்தப்படவிருக்கிறது. பினாங்கு பாலத்தில் பயணிக்கும் சாலை பயணீட்டாளர்களிடையே சுதந்திர உணர்வையும் நாட்டு பற்றையும் விதைக்கும் சமூக கடப்பாட்டோடு தம்முடைய நிறுவனம் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் சொன்னார். நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள கள்ள குடியேறிகளின் எண்ணிக்கையை கண்டறியும் பொருட்டு கடந்த திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட பதிவு நடவடிக்கையில் இன்று மாலை வரை சுமார் 2,45,376 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் ஆல்வி இப்ராஹிம் தெரிவித்தார். குடிநுழைவு துறையின் 197 அலுவலகங்களிலும் 1934 பதிவுத்துறை முகப்பிடங்களிலும் இந்த பதிவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
ஸ்லாங்கோர் மாநிலத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையாக சுமார் 79,855 கள்ள குடியேறிகள் பதிவு செய்யப்பட்டன. கோலாலம்பூரில் 54,041 பேரும், ஜொஹோரில் 31,060 பேரும், பினாங்கில் 18,278 பேரும், பேராக்கில் 13,738 பேரும், பஹாங்கில் 12,218 பேரும் பதிவு செய்யப்பட்டனர். அமெரிக்க பொருளாதார பின்னடைவு, ஐரோப்பிய நாடுகளின் கடன் பிரச்சனையாலும் ஆசியான் பங்குச்சந்தைகள் பெரும் வீழ்ச்சி கண்டுள்ளன. முதலீட்டாளர்களை கதிகலங்க செய்துள்ள படு மோசமான சரிவை பதிவு செய்த அமெரிக்கா வால்ஸ்ட்ரீட் பங்குச்சந்தையின் எதிரொலியாக ஆசியான் பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி கண்டன. ஜப்பான் நிக்கை குறியீடு 3.4 விழுக்காடு சரிவு கண்டு 9,328.74 புள்ளியாக பதிவாகியது. ஹாங்காங் ஹாங்செங் குறியீடு 4.4 விழுக்காடு இறக்கம் கண்டு 20,912.6 சூழியமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டது. சீனாவின் ஷாங்காய் காம்போசிட் குறியீடு 2.1 விழுக்காடு வீழ்ச்சி கண்டு 2,626.8 சூழியமாக பதிவாகியது. ஆஸ்திரேலியா, தென்கொரியா, தைவான் முதலிய நாடுகளிலும் முக்கிய பங்குகள் சரிவு கண்டன. மலேசியாவில் பிற்பகல் பங்கு பரிவர்த்தனையின் போது FBM KLCI குறியீடு 25.07 புள்ளிகள் குறைந்து 1,521.82 ஆக பதிவாகியது. பரிவர்த்தனை செய்யப்பட்ட பங்குகளில் 904 பங்குகள் நட்டத்தையும், 27 பங்குகள் லாபத்தையும், 100 பங்குகள் எந்தவொரு மாற்றத்தையும் பதிவு செய்யவில்லை. இதனிடையே உலக சந்தையில் எண்ணெய் விலை இறக்கம் கண்டிருக்கும் வேளை தங்க விலை மிக உயர்வாக பதிவாகியுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எதிர்நோக்கியுள்ள கடன் பிரச்சினை, நிலையற்ற யூரோ நாணயத்தின் மதிப்பு ஆகியவை முதலீட்டாளர்களை பெருமளவில் கலங்க செய்துள்ளது. இத்துடன் தமிழ் செய்தி நிறைவடைகின்றது. அடுத்து வரும் PBI ஆங்கில செய்தியை காண தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.